இன்றைய அறிவியல் அறிவும் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது தீ எரிந்தவுடன் அதனை கண்டுபிடிக்கும் எளிய கருவி. அதாவது ஏதாச்சும் இன்கேஸ் இந்த இடத்துலச்சும் ஃபயர் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல சென்சாரை ஃபிக்ஸ் செய்யும் பொருட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் செய்து நமக்கு பஸ்ஸர் சவுண்டு கேட்குற மாதிரி இந்த ஒரு அமைப்பு பஸ்ஸர் சவுண்டு கேட்கும் கரெக்டாக. இப்போ ஒரு இடத்துல எக்ஸாம்பிளாக ஃபயர் ஆகுதுன்னா ஃபயரை கரெக்டாக சென்ஸ் பண்ணி அதை பஸ்ஸர் வழியாக நமக்கு சவுண்டாக கொடுக்கும். ஸோ நம்ம அலர்ட் ஆகிக்கலாம். இதுதான் அந்த ஒரு ப்ராஜெக்டோட நோக்கம். இது அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளும் தங்களுடைய அறிவியல் படைப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். எளிமையான ஒரு படைப்பு. இது எளிமையாக வடிவமைக்கலாம். இந்த 2 பொருளை பொறுத்தவரை இருக்கோ இல்லையோ பிரச்சனை கிடையாது. இதுக்கு மெயின் இந்த ஸ்டார்டர், அதாவது நம்ம பழைய வீட்டில் அந்த டியூப்லைட்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அப்போ இந்த ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சு ஸ்டார்டர்லாம் தெரிஞ்சிருக்கும். இது போட்டால் தான் இந்த டியூப்லைட்டே எரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி மாடல் இப்போ வரது கிடையாது. இருந்தாலும் நிறைய வீட்டில் பயன்படுறது நிறைய எலக்ட்ரிக்கல் கடையிலலாம் நமக்கு கிடைக்கிது. இது பேர் எலக்ட்ரிக்கல் ஸ்டார்டர் 10 rupees கிடைக்கிது. இது பஸ்ஸர். இந்த பஸ்ஸர் 12 volt டைப். இந்த பஸ்ஸரை பொறுத்த மாடலில் உங்களுக்கு 12 volt ரன் ஆகக்கூடியது. 9 volt கம்பேட்டபிலிட்டி கிடைக்கிது. இது மார்க்கெட்டில் கிடைக்கிது, 20 rupees கிடைக்கிது. இது 9 volt பேட்டரியுடைய கிளிப்பு. இது மார்க்கெட்டில் 5 ரூபாய்க்கு கிடைக்கிது. இது 9 volt பேட்டரி. இது மார்க்கெட்டில் 12 முதல் 15 கிடைக்கிது. இப்போ நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சேன் பாருங்கள். இப்போ பேட்டரியை பிரிச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும், இந்த ஸ்டார்டர் இருக்குல்ல, அதை நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸ்டார்டர் தான் நமக்கு மெயினுங்க. எடுத்துட்டேன்னா இப்போ அதை எடுத்தாச்சு. உள்ளார இப்படி இருந்ததை நான் வெளில எடுத்தேன். அதாவது உள்ளார இப்படி தான் இருந்துச்சு ஸ்டார்டர். இது வெளில எடுத்தாச்சு. ஸோ வெளில எடுத்துட்டேன்னா முடிஞ்சிச்சு வேலை. இப்போ ரொம்ப கவனமாக இதை நம்ம உடைக்கணும். அதாவது உள்ளார உள்ள அந்த ஃபிலமெண்ட் இருக்குல்ல, 0.1 and 0.2 இருக்குல்ல, அது எப்போ ஹீட் ஆகுதோ அப்போ கனெக்ஷன் ஆகிறப்போ உங்களுக்கு பஸ்ஸர் அடிக்கிறது தான் கான்செப்ட்டுங்க. இப்போ நம்ம அந்த பல்ப் மாரி இருக்குல்ல, இந்த லைட்டு மாரி, இதை நம்ம உடைக்கணுங்க. உடைச்சாதான் நமக்கு சிக்னல் சீக்கிரம் கிடைக்கும். நான் ஒரு சைடு உடைச்சிட்டேன். இப்போ கவனமாக அதை செய்யணும். அப்படின்னா உடம்புல கண்ணிலெல்லாம் பாதுகாப்பாக செய்யணுங்க. எந்த ஒரு அறிவியல் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறப்போ ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கணுங்க. சேஃப்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது ஓரளவுக்கு நான் உடச்சிட்டு இதெல்லாம் யூஸ் ஆகாதுங்க. இதெல்லாம் சும்மா டம்மி தாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், அதாவது இந்த கம்பி இருக்குல்ல, இந்த ஒரு கம்பி, இந்த கைவீஸ் கம்பி இருக்குல்ல, இந்த கம்பி ஹீட் ஆனிச்சுன்னா நம்ம அந்த பக்கத்தில் போய் ஒட்டும். வேணால் பாருங்கள். இப்போ நான் என்ன செய்யறேன்னா தீப்பெட்டியை எடுத்து கொடுத்தோம். எரிஞ்சோன்னு பாருங்கள். இது என்ன செய்யணும்னு பாருங்கள். நல்லா பாருங்கள். எரிஞ்சோன்னு அந்த பாயிண்ட் இதில் விட்டும் பாருங்கள். ஒட்டிடுச்சா? நல்லா பாருங்கள், ஒட்டிடுச்சா? இது தாங்க ஃபயர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை போய் ஒட்டிடுங்க. இப்போ நான் ஃபயர் ஆஃப் பண்ணுறேங்க. அதுவும் தெரியும் பாருங்கள். நல்லா பாருங்கள், தெரியுதா? பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் அங்கே டெம்பரேச்சர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிருங்க. நல்லாவே தெரியுதுங்க. எனக்கு நல்லாவே தெரியுதுங்க பிரிஞ்சது. உங்களுக்கு தெரியுதா? நல்லா பார்த்துக்குங்க. எனக்கு நல்லா கேப் விழுந்துச்சு. ஸோ நல்லா பாருங்கள், கேப் விழுந்துச்சு. கேப் விழுந்துச்சுன்னா நமக்கு பஸ்ஸர் அடிக்காது. டெம்பரேச்சர், அதாவது இடத்துல வீடு ஃபயர் ஆகிட்டோ இல்லை ரூம் ஃபயர் ஆகிட்டோ ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷன் தரக்கூடியதுங்க. இது விலை மலிவாக நம்ம செஞ்சுருக்கோம். இது எல்லாமே செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இது எப்படி செயல்படுத்துறதுங்கிறத நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். இப்போ நம்ம ஃபயர் சென்சார் நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பஸ்ஸர் இருக்குது, பேட்டரி கிளிப் இருக்குது. பேட்டரி கிளிப்பை அந்த பேட்டரியோட கிளிப்லேயே வச்சு லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இப்போ இந்த ஒயரை பண்ணிக்கிறேன். இந்த ஒயரையும் நான் ஸ்டிப் பண்ணிக்கிறேன். எல்லாருமே லெங்க்த்தாக ஸ்டிப் பண்ணுறது நல்லது தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா
அடுத்தடுத்து நம்ம வந்து எல்லாத்துலேயும் கொண்டு போய் நான் ஒயரை நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது நிறையா இருக்குங்கிறதுல இப்போ வந்து நான் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா மைனஸையும் வந்து நான் வேறு வந்து கனெக்ட் பண்ணுறேன். மைனஸையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து எல்லாமே டிசி வோல்ட்டு தாங்க, அதனால் கையில் ஷாக் அடிக்கணுன்ற பயன் நம்மளுக்கு தேவையில்லைங்க. இப்போ என்ன செய்யணும்னா இப்போ வந்து பெரிய ஒயர் அது பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சால்டர் இல்லாமல் இந்த சிஸ்டத்தை நம்ம செய்யலாம் தானே பிளான் பண்ணுறோம். நம்ம சால்டர் பண்ணாமல் இது இல்லைங்க. இப்போ இது ஒரு இல்லை, இதில் வந்து வச்சு நம்ம வந்து முறுப்போம். முறுக்கியாச்சா? இது ஒரு வேலை முடிஞ்சு. அடுத்தது இன்னொரு சைட்லையும் வச்சு நான் இதை முறுக்கணும். அப்படின்னா ஒயர் பத்திரம் அர்த்தம், முறுக்கம்னா ஒயர் பத்திரம் அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் கிடையாதுங்க. இப்போ ஒயர் வந்து தூரம் பத்தலை, நான் இன்னும் இந்த ஒயரை வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு வேளை ஒயர் கட் பண்ணால் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் எடுத்து பக்காவாக இதை வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன். சால்ட்ரு பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து இப்போ முடிச்சிட்டேன். இப்போ வந்து 9 வோல்ட் பேட்டரியும் செட் பண்ணியாச்சு. அது கூட வந்து சென்சாரையும் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு, பஸ்ஸரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், 3 செட்டப் தான் பாருங்கள். சிம்பிளாக இந்த ஃபயர் சென்சாருக்கு இந்த செட்டப் தான் பாருங்கள். அதாவது பேட்ரி, பஸ்ஸரு, அதாவது பேட்ரி, பஸ்ஸரு, ஃபயர் சென்சாருங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து டிக்டோரில் ஸ்டார்டரை வச்சுருக்கோம். 1 2 3 தாங்க நம்ம அதை பயன்படுத்துகிறோம். இந்த 3லேயே வந்து நம்ம ஈஸியாக ஃபயரை நம்ம கண்டுபிடிச்சி ஈஸியாக நம்ம வந்து அந்த ஃபயரை அணைக்க முடியுங்க. இதனுடைய அடுத்த பகுதியில் வந்து நான் என்ன செஞ்சேன்னா, இது நாளைக்கோ இல்லை அடுத்த நாள் வெளியிடுறப்ப அடுத்த பகுதியில் வந்து தண்ணி வச்சு இப்படி இந்த ஃபயரான அந்த சென்சார் மேலே எப்படி தண்ணியை பார்த்துருந்ததுன்னு அடுத்த நாள் வந்து சொல்லி கண்டிப்பாக காட்டலாம். வீடியோ நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பேட்டரி, பஸ்ஸர், ஃபயர் சென்சார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபயர் பண்ணுறேன் பாருங்கள். ஃபயர் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, இதில் பார்க்குறது உங்களுக்கு தெரியாது, கான்டாக்ட் இருக்கா இல்லையாங்கிறது கண்ணுக்கு சரியாக தெரியாமல் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இப்போ இதே ஃபயர் பண்ணுறப்ப பாருங்கள், நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ வந்து நெருப்பு பட்ட உடனே நமக்கு என்ன செய்யுதுன்னா பஸ்ஸர் வந்து சவுண்டை கொடுக்குது. இப்போ வந்து அந்த 2 பாயிண்ட்டுமே வந்து எலங்கட் ஆகிடுச்சு, வெளில வந்துடுச்சு. திருப்பி வந்து நான் வந்து என்ன செய்யணும்னா ஃபயர் பண்ணுறேன் பாருங்க. ஃபயர் பண்ணுறப்ப பஸ்ஸரை பாருங்க. இதேமாரி வந்து நமக்கு வந்து எப்போல்லாம் வந்து நமக்கு ஃபயர் ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து இதை கண்டுபிடிச்சி நம்ம ஈஸியாக சவுண்டை கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து அந்த பகுதியில் உள்ள படித்த இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அறிவியல் அறிவோம் பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.